राधे कृष्णा। जय बोलो गंगा मैया की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। जय बोलो भारत माता की जय। जय बोलो गंगा मैया की जय। जय बोलो हर हर गंगे जय माँ गंगे। गंगे शरणम। गंगை அத்தனை விசேஷமானவள். நேற்று நான் சொல்லிகிட்டு இருந்தேன், நான் தங்கியிருக்கிற இடத்துல அழகாக ஒரு கங்காதேவி சிவபெருமான் தலையில் இறங்கும்படியாக ஒரு ஓமியை வரைஞ்சி வச்சுருக்கா. மாசே, அதான் மணியன் செல்வம்னு அவரோட பெயர். நான் இன்றைக்கி அந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷம். இது கங்காதசமி, அதை அனுபவித்தோம் அப்படின்னு சொன்னோம். சரியா? இன்றைக்கி இன்னொரு அழகான விஷயம். இப்போ நான் கும்பகோணம் அது சுற்றி இருக்க இடங்களில் யாத்திரை போயின்ட்டுருக்கேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள். இன்றைக்கி காலையில் என்னுடைய ரொம்ப நாள் ஆசை, தவம், பிரார்த்தனை, தேடல், காத்திருந்தது எல்லாம் சொல்லணும். அப்படி ஒரு திவ்ய தேசம். அச்சோ ஒருவர் அழகியவா அப்படின்னு திருமங்கை மன்னன் புலம்பின நாகப்பட்டினம் சௌந்தரராஜ பெருமாளுடைய அழகான தரிசனம். அடா 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 அடா, நிஜமாவே அச்சோ ஒருவர் அழகியவா, இவ்வளோ அழகாக இருக்காரே அப்படின்னு திருமங்கை மன்னன் சொன்னான்றது ரொம்ப நியாயமான வார்த்தை. அப்படிப்பட்ட அவரை சேவித்தோம். அதுக்கப்புறமா ரொம்ப நாளாக ஃபோட்டோவில் போட்டுருப்பேன். இந்த கந்த சஷ்டி சமயத்துலலாம் முத்து முத்தாக முருகனுக்கு வியர்க்கும் வேல் வாங்கின பிறகுன்னு அந்த சிக்கல் சிங்கார வேலர் அவரையும் பார்த்தேன். அதுக்கப்புறமா திருக்கண்ணங்குடி தாமோதர பெருமாள் அவரையும் தரிசனம் பண்ணோம். அப்புறமா நவநீதம் அப்படின்னா கிருஷ்ணன் எல்லாருக்கும் தெரியும். இந்த சிக்கலில் நவநீதேஸ்வரர் அப்படின்னு சிவபெருமானே நவநீத ஈஸ்வரனாக சொல்லப்படுறார். அவரையும் சேவித்தோம். இதெல்லாம் காலையில். சாயங்காலம் அப்படி கிளம்பி இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு கோவிலுக்கு போகணும். நண்டு கோவில். என்னடாது அப்படி பார்க்கலாம். நண்டு ஈஸ்வரன். நண்டுன்னா கர்க்கட்டம். கர்க்கடேஸ்வரர் அப்படின்னு. கர்க்கடேஸ்வரரா? ஆமாம், கடகராசின்னு சொல்லுவோம்ல. இந்த கர்க்கடேஸ்வரர் வயல்வெளிக்கு நடுவில். ஆமாம், என்ன அழகான கோவில்ன்றள். அடா அடா அடா. ஒரு கந்தர்வன் துர்வாசர் சிவபூஜை பண்ணிட்டு நடந்து வரும்போது உங்களை பார்த்தா நண்டு நடக்கிற மாதிரி இருக்குன்னு கிண்டல் பண்ணிட்டான். இந்த துர்வாசர் பார்த்தார். அப்படியே நீ நண்டா போடான்னுட்டார். அப்புறமா அவன்கிட்ட மன்னிப்பு கேட்க அவர் சொன்னார், போ இந்த ஊரில் போய் சிவபெருமானுக்கு பூஜை பண்ணு, ஒரு நாள் உனக்கு சாப விமோசனம் கிடைக்கும் சொல்ல அவன் இந்த ஊருக்கு வந்தான். இது எல்லாமே திருவிசநல்லூர் இந்த பக்கத்தில். அப்போ அந்த நண்டு டெய்லி அங்கே பக்கத்தில் மாலை மாதிரி இருக்குன்னா, அதாவது கோவிலை சுற்றி மாலை மாதிரி ஒரு அகழி மாதிரி ஒரு குளம்.
அந்த குளத்திலிருந்து டெய்லி தாமரையை பிரித்து ஜோராக பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு இருந்தான். அப்போ ஒரு நாள் நடாது சிவபெருமான் மேல் நண்டு இருக்கேன்னு சொல்லி இந்திரன் அந்த நண்டை வெட்ட வர சிவபெருமான் கிட்ட அவன் சரணாகதி பண்ண உடனே சிவலிங்கத்தை தலையில் ஒரு ஓட்டை உண்டாகி அந்த ஓட்டைக்குள்ளே போய் அந்த நண்டு நுழைஞ்சு அழகாக காப்பாற்றப்பட்டது. அவ்வளோ அழகான கோவில். அதனால் நண்டு பூஜை பண்ண கோவில் கர்க்கடேஸ்வரர் அப்படின்னு அந்த சுவாமியினுடைய திருநாமம். ரொம்ப அழகுன்னா அழகு அந்த கோவில். நிஜமாகவே பார்க்க வேண்டிய ஒரு கோவில். திருந்து தேவன்குடி அப்படின்னு பேர். திருந்து தேவன் குடின்னு பேர். அவரை போய் சேவித்தோம். கர்க்கடேஸ்வரர். இது என்ன ஆச்சரியம்னா, அது என்னடா பேருக்காக தான் போனேன். நான் சென்னையில் வரும்பொழுது அந்த கோவில் பேரை பார்த்தேன். அப்புறம் கூகுள் பண்ணி பார்த்தேன். சரி போனேன். இன்னைக்கு பார்த்தா அது வந்து அந்த கடகராசி அவளுக்கெல்லாம் விசேஷமான ஸ்தலமாக. கடகராசி, அப்புறம் புனர்பூசம், பூசம், ஆயில்யம். இது என்னென்னா, எனக்கு கடகராசி ஆயில்ய நட்சத்திரம் தான். இனி சரியாக அங்கே போய் சேவிச்சிருக்கேன் நான். அதெல்லாம் தான் அழகு. அப்புறமா தான் இன்றைக்கி குரு பெயர்ச்சி எல்லாம் ஒவ்வொருத்தர் சொல்லிகிட்டு இருக்கா. அதாவது இதுக்காக போல் சாதாரணமாக போனது அப்படி அமைஞ்சுது. அதை விட ஆச்சரியம், இதோட பெருசு என்னென்னா, இது கர்க்கடக ராசி கோவில். ஓகேவா? இதுக்கப்புறம் பக்கத்தில் கொஞ்சம் தூரம் போனோம்னா சிவயோகிநாதர்னு ஒரு கோவில், ரிஷபராசிக்கான கோவில் அப்படின்னு காண கிடைக்காது. அதுவும் பெரிய விஷயம் இல்லை. என்ன அதை தாண்டி நேரம் நான் போனது திருவிசநல்லூர் ஐயாவாளுடைய மடத்துக்கு. இதெல்லாம் நடக்கிற தூரம். திருவிசநல்லூர் ஐயாவாள் ரொம்ப விசேஷமானவர். திருவிசநல்லூர் ஐயாவாள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி திருவிசநல்லூர் ஐயாவாள் சன்னதிக்கு நான் வந்தேன். லாங் பேக், மேபி ஒரு 5 வருஷமா 6 வருஷம் ஞாபகம் இல்லை எனக்கு. கோவிட்லாம் முன்னாடி வச்சுக்கோங்க. எப்பயோ அட்லீஸ்ட் 10 வருஷம் கூட இருக்கலாம் நினைக்கிறேன். ஆமாம், அங்கே வந்தபோது தான் அந்த திருவிசநல்லூர் நமஸ்காரம் பண்ணும்போது தான் பின்னாடி ஒரு பெரிய பேக் பெயின் வந்து பிடிச்சி போயிட்டேன். அதுக்கப்புறமா அப்போ கும்பகோணத்துக்கு உபன்யாசம் இருந்தது, அதுக்காக வந்தேன். அங்கே சேவித்தோம். கால் வலி பயங்கரமாக. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி அப்படியே சென்னைக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன் திருவிசநல்லூர் ஐயாவாளை பார்க்க. உள்ள வந்தேன்னா இல்லையா ஞாபகம் இல்லை எனக்கு. ஆனால் இன்றைக்கி நல்லா ஞாபகத்தோடு வந்தேன். அழகாக போய் சேவித்தேன். இது என்ன ஆச்சரியம்னா, நான் அங்கே பேசிகிட்டு இருந்தேன். அப்போ நான் சொன்னேன், நேத்தி கங்கா தசமி, கங்கை வந்து பூமியில் ஆவிர்வவிச்ச நாள், சரியாக அடுத்த நாள் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய பூஜை பண்ணுவோட்டு சொல்லியிருந்தேன். அப்போ இன்னொருத்தர் சொன்னார், இன்றைக்கும் தசமி பாக்கி இருக்குது அப்படின்னா. நிஜமாகவே விஷயம் அசந்து போயிட்டேன். ஏன்னா திருவிசநல்லூர் ஐயாவாள் அவருடைய சரித்திரத்தை ரொம்ப அழகாக மகா பெரியவாளுடைய பூர்வாசிரம தம்பி. அந்த மகா பெரியவாள் சன்னியாசமானதுனால அவருடைய தம்பி நேரடியாக சொல்லக்கூடாது. அவர் சன்னியாசம் வாங்கிக்கிறது முன்னாடி அவரோட குடும்பத்தில் இருந்தார் இல்லையா, அப்போ அவர் கூட பிறந்த தம்பி. அவர் சாதாரணமாக சிவன் சார் அப்படின்னு தான் சொல்லுவார். அவர் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார், ஏணிப்படிகளில் மாந்தர்கள். அதில்
அவர் எழுதியிருக்கார் இந்த ஸ்ரீதர ஐயாவாளுடைய சரித்திரத்தை. அவர் வேற ஊரில் பிறந்தவர். ஸ்ரீதர ஐயாவாள் ஆந்திர தேசத்தில் இருந்தவர். ஒரு காலகட்டத்தில் அவர் தமிழ்நாடு பக்கம் வரார். பல க்ஷேத்திரங்கள்லாம் தரிசனம் பண்ணிட்டு சோழ நாடு வந்தார். எல்லாம் பார்த்துட்டு அப்படியே பிரமிச்சு போயிட்டார். காவேரி தீரத்தில் இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்கள்லாம் சேவிச்சுட்டு வரும்பொழுது திருவிசநல்லூர் கிராமத்தை அடைஞ்சாச்சு. இந்த திருவிசநல்லூர் வந்தோன்னே அந்த பண்டிதர்கள் எல்லாரையும் பார்த்தா ரொம்ப சந்தோஷம். என்னமோ சங்கல்பம் எடுத்து அங்கேயே தங்கிட்டார். மற்றவாள் அங்கே அவருக்கு அழகாக இடமெல்லாம் கொடுத்தா அங்கேயே தங்கிட்டா. ஸ்ரீ திருவிசநல்லூரில் ரொம்ப பெரியவர். டெய்லி போய் என்ன ஆச்சரியம்னா, நான் இந்த ராத்திரி தான் அவரோட இந்த சம்பவம் தெரியும். ஆனால் ராத்திரி சரித்திரத்தை வாசிச்சுருந்தேன் இப்போ சொல்கிறதுக்கு முன்னாடி கூட. சரி ஒரு வாட்டி எல்லாம் திரும்பி வாசிப்போம், வேறு தான் புதுசாக தகவல் கிடைக்காது. அப்போ தான் தகவல் கிடைக்கிறது. சிவன் சார் எழுதியிருக்கார், தன்னுடைய அன்றாட சிவலிங்க பூஜை முடிந்ததும் உச்சி வேளைக்கு முன்பே அருகில் இருந்த கர்க்கடேஸ்வரர் கோவிலுக்கு சென்று பகவானை தரிசித்து வரும் பணியை செய்து வந்தார். ஸோ நம்ம திருவிசநல்லூர் ஐயாவாள் டெய்லி போய் கர்க்கடேஸ்வரரை தரிசனம் பண்ணியிருக்கார். இன்றைக்கி நான் கர்க்கடேஸ்வரர் தரிசனம் பண்ணிவிட்டு திருவிசநல்லூர் ஐயாவாளை பார்க்க போனேன். அப்போ அதே மாதிரி பிரதோஷ திதி அப்புறம் சந்தியா காலத்துலலாம் திருவிசநல்லூர்லேருந்து அவர் நேர திருவிடைமருதூர் போய் மகாலிங்க சுவாமியை தரிசனம் பண்ணுறத வழக்கமாக வச்சுருக்கார். ரொம்ப ஆச்சரியம். சரியா? இன்றைக்கி இந்த திருவிசநல்லூர் விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு சந்தர்ப்பத்தில் திருவிசநல்லூர் ஐயாவாளுடைய அப்பாவுக்கு ஸ்ராத்த தினம். அப்போ இந்த ஸ்ராத்த தினத்தன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, காத்தால் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இந்த சாதத்துக்காக 2வது வாட்டி போய் காவேரியில் ஸ்நானம் பண்ணி குளிச்சுட்டு வரலான்னு போகிறார். அப்போ ஒருத்தன் ரொம்ப உடம்பு முடியும் அப்படி பசியில் தவிக்கிறத பார்க்குறார். அப்படியே சுருண்டு கிடக்கிறான். என்ன வேணுன்னா ரொம்ப பசிக்கிறது சுவாமின்னு நேர வீட்டுக்கு வந்து அன்றைக்கி அப்பாவோட ஸ்ராதத்துக்காக பண்ணி வச்சுருந்த சாப்பாடை அவனுக்கு கொடுத்துட்டார். வேறு ஏற்பாடு பண்ணியிருக்கலாம், என்னமோ தெரில, அப்படி பண்ணிட்டார். பண்ணக்கூடாது ஆனால் பண்ணிட்டார். ஆனால் அதுக்கப்புறம் திரும்பி 2 பேரும் அவரும் ஒரு மனைவியுமா குளிச்சுட்டு திரும்பவும் புதுசாக சமையல்லாம் பண்ணோம். இந்த திதி சமயத்தில் அன்றைக்கி வேறு யாருக்கும் சாப்பாடு கொடுக்கக்கூடாது, வேறு எங்கேயும் கொடுக்கக்கூடாது. இந்த வேத மந்திரங்கள் சொல்லி அப்படி தான் ஸ்ராத்தம் பண்ணணும்னு சாஸ்திரம். நிறைய பேர் அந்த மாதிரி சமயத்தில் இதெல்லாம் அவசியம் இல்லை அப்படிலாம் சொல்லிவிட்டு, நான் அனாதை இல்லத்துக்கு கொடுக்குறேன், முதியோர் இல்லத்தை கொடுக்குறேன், நீங்கள் மற்ற நாளில் கொடுங்க. உங்கள் ஆற்றுல அப்பாவோ அம்மாவோ வீட்டில் ஸ்ராத்தம்னா அன்றைக்கி வீட்டில் அந்த திதி கொடுக்கறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். எல்லாம் பண்ணிட்டா. ஆனால் ஊரில் பார்த்தா ரொம்ப கோச்சுன்ட்டா. அது இப்படி பண்ணலாம் அப்படின்னும் பொழுது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவர் கூப்பிட்டா வரமாட்டேங்கிறார். அன்றைக்கி ஸ்ராத்தம் பண்ணி ஆகணும். அப்போ உடனேயே இவரை ஜாதி பிரஷ்டம் பண்ணும்படியெல்லாம் வச்சுட்டா. கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணி பிராயச்சித்தத்தை முடிச்சுட்டு வந்தால் தான் ஏற்று போன்ட்டார். ஏற்கனவே வரதா இருந்த பிராமணாலாம் வரல. ஒருவேளை அந்த மாதிரி ஆயிடுத்துன்னா இந்த பிராமணர்கள் வர வேண்டிய இடத்துல தர்பையை வச்சுட்டு ஆவாகனம் பண்ணி பூர்த்தி பண்ணுறதுன்னு ஒன்று உண்டு. யாருமே வரலன்னா அந்த இடத்துல ஸ்ராத்தத்துக்கு பிராமணா உட்கார இடத்துல தர்பப்புல்லை வச்சுருவா. அப்போ ஆனால் ஸ்ராத்தம் பண்ணி முடிச்சிட்டார் இவர். வீடு பூட்டி உள்ள தாழ்பக்கம் போட்டிருக்கா. ஆனால் உள்ளேருந்து வேத மந்திரங்கள்லாம்
ஸ்ராத்த மந்திரங்கள்லாம் கேட்கறது அதிசயிச்சு போயிட்டார். அப்போ இது யாரா பண்ணா அப்படின்னா, அந்த ஒரு பாவப்பட்டவன் வேஷத்தில் வந்தது திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி தான். அன்றைக்கி அவரையும் போய் சேவிச்சுட்டு வந்தேன். அப்போ இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டோன்னா இதை சொல்கிறா, நேராக போங்கோ, கங்கையில் குளிச்சுட்டு வாங்க, அடுத்த திதியில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறேன். உடனே சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கிளம்புறார். சரி ஊரில் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கும்பகோணத்துலேருந்து காசிக்கு போய் குளிச்சுட்டு வரணும். போய் கொஞ்சம் தூரம் போகிறதுக்குள்ளே ஒரு எதிர்க்க ஒரு பெண் வரா, நல்ல வயசு. யார் என்னன்னு விசாரிக்கிறா. அவரை சொல்கிற இந்த மாதிரி ஆயிடுத்துமா, அதனால் நாங்கள் போய் கங்கையில் தீர்த்தமாடி பாவம் போகிறதுக்காக கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ சொல்கிறேன், நான் தான் கங்கை, வர அமாவாசை அன்னைக்கு உங்கள் வீட்டில் நான் கிணத்துல ஆவிர்பவிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் அவ்வளோதான் போக வேண்டாம்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டா. அவளும் பூரணமாக நம்பரா திரும்பி வந்துட்டா. மற்றவெல்லாம் அதிசயமாக இருக்காது, நான் யாரோ ஒரு சொன்ன அப்படி நம்பர், சரி பார்க்கலாம் அமாவாசை தானே வெயிட் பண்ணலான்னு முடிவு பண்ணான். அப்போ வெயிட் பண்ணால் ஒரு இந்த அமாவாசை அன்னைக்கு காத்தால போய் எப்பயும் போய் காவேரியில் அனுஷ்டானம் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு சிவபெருமான தரிசனம் பண்ணிட்டு கங்கையை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு கிணத்தடிக்கு போகிறார். அதுக்குள்ளே அந்த அக்ரஹாரத்தில் இருக்கக்கூடிய பிராமணாலாம் அவர் வீட்டை சூழ்ந்து நின்றுட்டார். இவர் பிரார்த்தனை பண்ணோன்னு கிணற்றிலிருந்து கங்கை பொங்கி வழிஞ்சாள். என்ன அதிசயம் இல்லையா? அதான் மகாத்மாக்கள்ன்றது. அப்போ இந்த கங்கை பொங்கி வழிஞ்சுட்டா, பிரமிச்சு போயிட்டா. அது வெள்ளமாக வந்து அக்ரஹாரத்தையே ஸ்தம்பிக்கும்படியாக ஆக்கிட்டா. அதுக்கப்புறம் எல்லாரும் மன்னிச்சுடுங்கோ அப்படின்னு சொல்ல இவர் கங்கை கிட்ட பிரார்த்தனை பண்ண பிறகு இந்த கங்கை அடங்கினா எல்லாரும் இவருடைய மகிமையை உணர்ந்தார். இன்றைக்கும் கார்த்திகை அமாவாசை தினத்தன்னைக்கு இந்த கங்கை ஆவிர்பவிச்ச நாள் அன்றைக்கி தான் நடந்தது. இன்றைக்கும் வருஷம் கார்த்திகை அமாவாசைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000-15,000 பேர் வந்து அந்த கிணத்துலேருந்து தண்ணீர் எடுத்து குளிப்பா. ரொம்ப விசேஷமாக நடக்கும். இன்றைக்கி அந்த கிணத்தையும் சேவிச்சிருக்கேன். ஆனால் இன்றைக்கி போன விஷயம் என்ன சொன்னேன், இன்றைக்கும் தசமி இங்கே இருக்குது அப்படின்னா, அதில் அந்த ஸ்ரீதர ஐயாவாள் கங்காஷ்டகம்னு ஒன்று பாடினார். அது கடைசியில் சொல்கிறார் அவர், பகீரத மனோபீஷ்ட சித்தையே புவனாஸ்ரிதே பிராமணானாம் மனப்பூர்த்தியை மம கூபே ஸ்திராபவ. அங்கே பகீரதனுடைய மனோபிஷ்டத்தை பூர்த்தி செஞ்சவளே, புவனத்துக்கே ஆசிரியமானவளே, இங்கே இருக்கக்கூடிய எல்லாருடைய பிராமணாளுடைய மனசுடைய ஆசைப்படி இந்த என்னுடைய கிணற்றிலேயே என்றைக்கும் நீ ஸ்திரமாயிருன்னு பிரார்த்திச்சுட்டார். அதனால் இன்றைக்கும் நாங்கள் போனோன்னு அந்த ஜலம் கொடுத்தா, அந்த கிணத்துல இருக்கக்கூடிய ஜலத்தை எடுத்து எங்களுக்கு கொடுத்தா நாங்கள் சாப்பிட்ற பாக்கியம் கிடச்சிது. இன்றைக்கும் எல்லா கார்த்திகை அமாவாசைக்கும் கிணத்துல கங்கை ஆவிர்பவிக்கிறான்னு நம்ம கண்ணதிர்க்க பொங்குறது தெரியாது. ஆனால் அவ்வளோ பேர் 10,000 பேர் ஒரு கிணத்துல குடித்தா தண்ணி குறையணும் இல்லையா? குறையிறதே இல்லையா, அப்படியே இருக்குது. ஸோ இன்றைக்கி கங்கா பிரவாகத்தில் இதுதான்
அனுபவிக்கணும்னு பகவான் விதிச்சிருக்கான் நமக்கு. அதுதான் விசேஷம். அதனால் பகீரதனுக்காக கங்கை பூமிக்கு வந்தாள். அதே கங்கை ஸ்ரீதர ஐயாவாளுடைய பக்திக்காக அவர் வீட்டு கூப்பத்தில், கூப்பம் அப்படின்னா கிணறு, நம்ம வேணு கூப்பம்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா பிருந்தாவனத்தில், அந்த மாதிரி இது கங்கா கூப்பம்னே சொல்லணும். அப்படி இந்த கங்கை ஆவிர்பவிச்ச அந்த கிணற்றை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் இன்னைக்கு சாயங்காலம் பார்த்தோம்னா இந்த கர்க்கடேஸ்வரர், அப்புறமா சிவயோகிநாதர், அதுக்கப்புறமா நம்ம ஸ்ரீதர ஐயாவாள் மடத்தினுடைய தரிசனம், இதுக்கப்புறம் பகவன் நாம போதேந்திராள் ராமநாமத்தை ஜபிச்சு கோவிந்தபுரத்தில் ஜீவசமாதியில் இருக்கார் அந்த பகவன் நாம போதேந்திராள், அவருடைய அதிஷ்டானத்தில் போய் அவரையும் தரிசனம் பண்ணுற பாக்கியம். அங்கே தரிசனம் பண்ணிட்டு அப்படியே திருவிடைமருதூர் போய் மகாலிங்கேஸ்வரரையும் தரிசனம் பண்ணிட்டு வந்து உட்காந்துண்டு இந்த வைபவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னன்னா, இந்த திருவிடைமருதூருக்கு இவர் மகாலிங்க சுவாமியை போயிட்டு வரும் பொழுது ஒரு ராத்திரி லேட் ஆகிடுது. ஓடக்காரர்கள்லாம் இல்லை. ஆனால் மகாலிங்க சுவாமி திருவிடை மகாலிங்க சுவாமி ஒரு ஓடக்காரன் வேஷத்தில் வந்து இவர் அக்கறையில் கொண்டு போய் சேர்த்தார் அப்படின்னு காண கிடைக்கிறது. இதில் ஒரு நாள் அவர் மகாலிங்கத்தை தரிசனத்தை பார்க்க போனார். மகாலிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணவர் எழுந்துக்கவே இல்லை. டக்குன்னு இருந்தாரே, காணுமேன்னு பார்த்தா அப்படியே மகாலிங்கத்தோடு அவர் போயிட்டார் அப்படின்னு காண கிடைக்கிறது. அதனால் அவ்வளவு சிரேஷ்டம் அந்த திருவிசநல்லூர் திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி. அதெல்லாம் சேவிச்ச பாக்கியத்தோடு இன்றைக்கி நான் போயிட்டு அந்த எல்லா கோவில்லையும் கிடைச்ச ஆசீர்வாதம் அனுகிரகம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எல்லாருக்கும் உண்டு. சரியா? அதனால் கார்த்திகை அமாவாசைக்கு ஆவிர்பவிச்ச அந்த கங்காதேவி இன்னைக்கு குரு பயிற்சி, அப்படிதான் இன்னைக்கெல்லாம் ஊர்லெல்லாம் சொல்லிக்கிறார். அந்த குரு பயிற்சி அன்னைக்கு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பரிபூர்ண சமாதானம், சாந்தி, பக்தி, ஞான வைராக்கியம், ஆயுர், ஆரோக்கிய, ஐஸ்வர்யம் எல்லாம் தரட்டும். ராதே கிருஷ்ணா. ஹர கங்கே, ஜெயமா கங்கே, கங்கே சரணம். ஆக்சுவலாக இந்த கங்கா வைபவத்தில் கலியுகத்தினுடைய கங்கா வைபவம் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் இந்த ஸ்ரீதர ஐயாவாளுடைய வைபவத்தை சொல்லணும்னு நான் காத்துட்டு இருந்தேன். ஆனால் கங்கை இல்லை, இன்னைக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவள் ஆவிர்பவிச்ச அந்த கூப்பத்து ஜலத்தை குடிச்சிட்டு வந்திருக்கேன் இல்லையா, அது இன்றைக்கி இங்கே தசமி இருக்கிறதுனால கங்கை ஆவிர்பவிச்ச நாள் அன்னைக்கு இங்கே பார்க்குறதுன்றது பாக்கியம் அல்லவா. ஸோ அந்த ஆசீர்வாதத்தை அப்படியே உங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னு கங்கையினுடைய உத்தரவு. அதனால் ஜோராக நாமஜபம் பண்ணிண்டு சந்தோஷமாக இருங்க. அதாவது கங்கை சத்தியம், ஸ்ரீதர ஐயாவாள் சத்தியம்ன்றது தான் பெரிய விஷயம். ஒருவேளை நாளைக்கு நான் போயிருக்கலாம், முதல்ல அப்படி கூட நினச்சேன். ஆனால் அப்புறம் சங்கல்பமாச்சு, திருவிசனல் ஐயாவை போய் பார்த்துட்டு வந்துடும் அப்படின்னு. பரம பாக்யம் இன்னைக்கு. அதனால் இந்த கங்கை உங்கள் வீடுகள்லையும் நீங்கள் குடிக்கிற ஜலத்திலையும் ஆவிர்பவிக்கட்டும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பரிபூர்ண பக்தி, ஞான வைராக்கியம், ஆயுராரோக்கிய, ஐஸ்வர்யம் எல்லாம் தரட்டும். ராதே கிருஷ்ணா. ஹரு ஹரு கங்கே, ஜெயமா கங்கே, கங்கே சரணம். ஜெய் போலோ ஸ்ரீதர ஐயாவாளுக்கு ஜெய். ராதே
கிருஷ்ணா.